ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் ஏஞ்சல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் ஒரு ஒயிட் ஷூட்டர் ஃபெலிக்ஸ் மேலே தண்ணி ஊற்றிட்டு ஓடிருப்பா. அவனும் இரிட்டேட் ஆகி வெளியே வந்து கத்திட்டு அவளை காணோன்ட்டு ஒன்றுதிட்ட மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பியிருப்பான். இப்போது அப்படியே வந்துட்டு ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்க இங்கே தூங்கிட்டு இருந்தவளோ டே நானா இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி தொலைடா, அது கொய்யுங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. வேறு யார்? சாராவே தான். பட் அவள் கூப்பிட்டாவா நானாவோ நல்லா வந்துட்டு ட்ரீமில் ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் உன் ஃபேஸை மட்டும் காட்டிடுடி அப்படிங்கிற மாதிரி அவனோ கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கா. இங்கே இவளோ இந்த பரதேசி வேறு இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி தொலைய மாட்டேங்கிறான் அப்படின்னு எழுந்து அங்கே இருக்க தலைவான் எடுத்து அவன் மூஞ்சிலே பொலிட்டு போட அப்பயும் அவன் எந்திரிச்ச பாடல என்னோட டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு அவன் கனவை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க. இவனா அப்படின்னு ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூஞ்சில் பொலிச்சுன்னு ஊற்ற அவன்டா அவன் என் மூஞ்சில் மட்டும் மழை பெய்ய வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் நம்ம பங்க்ஷன் தான் அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்து உட்காந்து பார்த்தா அங்கே சாரா அப்படியே பத்திரக்காளி மாதிரி ஷூ அப்படிங்கிற மாதிரி மறைச்சி நிற்க. எருமை ஏன்டி காலங்காத்தால் வந்து இப்படி என்னை எழுப்புனது மட்டும் இல்லாமல் அப்படி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க. ஏண்டா டெய்லி நான் தான் உன்னை எழுப்புறேன், இந்த கன்றாவிக்கு எதுக்கடா அலாரம் வைக்கிற? அது வேறு அடித்து டிஸ்டர்ப் பண்ணுதுடா என்ன. நீ தான் அலாரம் அடிச்சும் எழுந்திருக்க மாட்டேங்கிற, அப்புறம் என்ன டேஷுக்கு அதை வேறு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த. அவனும் சரி சரி விட்றா பாப்பா, இதுக்கு எதுக்கு காலையிலே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. ஓகே அண்ணன் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷன் எழுந்து போய் அவனும் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். இங்கே சாராவோ கமுந்தடிச்சு அவனை எழுப்பி விட்டு கடமை முடிஞ்சுன்னு தூங்கிட்டு இருக்கா. அவனே காஃபி போட்டு வந்து பப்பு குட்டி அப்படின்னு எழுப்புறான். என்ன ப்ரோ இன்னும் 2 minutes ப்ளீஸ் நானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி படுக்க. எது டிஷ் துவச்சி எடுத்துடுவேன், ஒழுங்காக எழுந்துரு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி எழுப்பி வைக்க. ஐயோ படுத்துறேன் நானா அப்படின்ட்டு எழுந்து உட்கார. இப்போ எந்திரிக்கிட்டே இல்லை காஃபி மூஞ்சில் ஊற்றவா அப்படின்னு இருந்தோம். டபக்குன்னு கண்ண முடிச்சு அப்படி கூட பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க சிரிச்சிட்டு ஒழுங்காக குடிச்சிட்டு வா, நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், புக்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து படி அப்படின்ட்டு போகிறான். ஐயோ படுத்துறான்டா இவன் அப்படின்ட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரா. அவனும் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க. நானா தூக்கம் வருது, படி. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் முன்னாடி புக்கை விரிச்சு வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அவனை அந்த காதில் வாங்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் சத்தத்தையே காணோம். என்னடா அது சத்தமே வரல, இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாலே அப்படின்னு திரும்பி பார்க்க பங்க்ஷன் அங்கே அப்படியே புக்கை மூஞ்சில் வச்சுட்டு பேனை தூங்கிட்டு இருக்கா. சாரா கொஞ்சமாக பேட்டிலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில் தெளிக்க. நானா அப்படின்னு அவள் எழுந்து உட்காரா. ஒழுங்கா படி. சரி சரி நானா அப்படின்ட்டு அவள் படிக்க. இவளை அப்படின்ட்டு அவனே எழுந்து வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சாரா கேட்க. அது அசைமெல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் நேற்றே முடிச்சிட்டேனே. ஓகே அப்புறம் என்ன இழுவ வலுவாக இருக்குது? அது யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணால் தான் நான் இருக்கேனே, என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதை விட்டுட்டு கையை காலம் நீட்டி வச்சிடாத. அத்தா மகமா இவளுக்கு நல்ல புத்தியை கொடு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சாரா அப்படியே முறைச்சி பார்க்க. பங்க்ஷனோ எதை தேவையில்லாமல் நான் பேசுகிறேன்னா? அது சரி இங்கே பாரு, நீ ஏதாவது ஒன்று எசக்க பசக்கா பண்ணி வச்சிட, நான் தான் உன் பிரின்ஸிபல் முன்னாடி வந்துட்டு டிசைனாக பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னால் முடியல, எவ்வளோ தான் ரீல் விடுறது. அதுதான் உன் பிரச்சனை உனக்கு. சரி சரி இனிமேல் பார்த்து பிரச்சனை பண்ணுறேன். எதை அப்படின்னு பங்க்ஷன் மாறிக்கா. சாராவோ சரி நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. சாராவை பற்றி சொன்னோன்னா இவங்க தான் நம்மளோட கதையோட செகண்ட் ஹீரோயினி. ரொம்ப அடாவடியான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, பார்க்குறவன் டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு அழகான பொண்ணுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஆள் எப்போவுமே வந்துட்டு தான் பிரச்சனை மட்டும் இல்லை அடுத்தவங்க பிரச்சனைக்கு கூட போய் மூக்க நுழைச்சி அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கூடிய அவ்வளோ ஒரு தலைமையான ஆள். அதுலேயும் வாண்டடாக போய் வம்பிழுத்து வச்சு ஃபங்க்ஷன் அடிவாங்க வைக்கிற அளவுக்கு பெருமைசாலி, திறமைசாலி இப்படிலாம் சொல்லலாம் சாராவோட அருமை பெருமையை. ஸோ இப்படி ஒரு நல்ல மனசு. அதுலேயும் வந்துட்டு இப்போது சாப்பிட்டுட்ருக்கா, யாராவது பசின்னு வந்து கேட்டால் உடனே கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவ தான். பட் என்ன ஏதாவது தப்புன்னு வந்துட்டா பொங்கிடுவா, அவ்வளோதான் அவளோட மைனஸ். பைபிளை இழுத்துட்டு வர வம்பு சண்டைக்கெல்லாம் வந்துட்டு பங்க்ஷன் தான் வந்துட்டு எப்போவுமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் தங்கச்சி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து வளர்க்கக்கூடிய ரொம்ப நல்ல அண்ணன் தான் நம்ம பங்க்ஷன். அவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவனோட தங்கச்சி தான் அவனோட உலகமே. ஏன்னா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அவன் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம்.
அவன் நானான்னு கூப்பிட்றது காரணம் அம்மா அப்பா இல்லை எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்பாவாக பார்த்துக்க நல்ல பங்க்ஷனை வந்துட்டு நானா அப்படின்னு தான் அவள் செல்லமாக கூப்பிடுவா. ஸோ வந்துட்டு நம்ம பங்க்ஷன் வந்து ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியில் சீனியர் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாரு சார். ஸோ இவங்கள பற்றியும் கதை போகிற போக்கில் புரியும். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஏன் பங்க்ஷன் வந்து இப்படி பம்மி அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேடம் பார்த்து வச்ச வேலை அப்படி. ஸோ அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் அலற, இங்கே அவனும் அதுக்கு மேலே அலறிட்டு இருக்கான். இந்த நேரத்துலலாம் கால் பண்ண மாட்டாளே, திடீர்னு நமக்கு கால் பண்ணியிருக்கானா, எந்த வெள்ளங்கத்தை டெக்கரேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் டைரெக்டாக கால் அட்டன் பண்ணதுமே நானா அப்படின்னு இங்கே சாரா சொன்னதும் சொல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்குறான். பிகாஸ் தங்கச்சை பற்றி தான் அவ்வளோ நல்லா தெரியுமே அவனுக்கு. ஸோ அவன் கேட்டதுமே அது நான் ஆசிட் ஊற்றிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, எது பாத்ரூம்லையா, அது வந்து நான் கழுவணுமா, அதுக்காடி இப்போ கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஐயோ நானா, அது இல்லை ஒரு பையன் மேலே ஊற்றிட்டேன், அதுக்கு பிரின்ஸிபல் ஓவராக பேசுகிறாரு, உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், அதுதான் சரி சீக்கிரம் வா அப்படின்னு கூலாக சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணா. இங்கே இவனுக்கு பிபி ஏக பக்கத்துக்கு எகிறது. ஆட்டி பாவி என்னடி பண்ணி வச்சுருக்க, ஓ மை காட் அப்படின்ட்டு இங்கே அடித்து பிடிச்சி ஆஃபீஸில் அவன் வந்துட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஓடி வந்தான் பிரின்ஸிபல் ரூமில். அப்படியே சாராவோ கெத்தாக நின்றுட்டுருக்க, இவன் தான் வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டியா போச்சு. சே, இவ ஒருத்தி ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி வச்சுட்டே இருக்காளே, சின்ன பொண்ணு எந்த பிரச்சனையில மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் தைரியமாக இருன்னு சொல்லி வளர்த்தது கடைசியில் இப்படி எனக்கே ஆப்பாவன்னு நினைக்கல. எங்கே போனாலும் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என் வம்ப விலை கொடுத்து வாங்குறாளே அப்படின்னு அவனும் அப்படியே பிரின்ஸிபல் முன்னாடி பம்பிக்கிட்டு நிற்க, சொல்லுங்கள் சார் என்ன பண்ணலாம், திரும்பவும் மட்டும் உங்கள் தங்கச்சை மன்னிச்சு இங்கேயே படிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னால் முடியாது. இதே மாதிரி எத்தனை வாட்டி தான் உங்கள் தங்கச்சிக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது, அவள் ஒவ்வொரு டைமும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர், ஒரு பையன் மேலே ஆசிட் ஊற்றிருக்கா. நல்ல வேலை அது டைலூட்டட் லேப் கெமிக்கல், அதனால் பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் அதுக்காக இவளை சும்மா விட முடியாது. ஏன்னா அந்த பையனுக்கு காயம் இருக்குது, அதை பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. படிக்கிற பொண்ணாச்சுன்னு தான் ஒவ்வொரு டைம் வார்ன் பண்ணி விடுறோம். இதுக்கு மேலெல்லாம் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது. இவ இங்கே படிக்க வரலா இல்லை ரவுடிசம் பண்ண வரலா, அடிதடி அப்படின்னு இருந்து இப்போது ஆசிட் ஊற்றுற அளவுக்கு முன்னேறிருக்காங்க மேடம். நல்லா ரவுடிசம் பண்ணுறாங்க மேம். இவ்வளோ நேரம் நானும் பொறுமையாக அமைதியாக இருந்தேன், ஏதோ நானும் தப்பு பண்ணியிருக்கேனேன்னு. அதே சமயம் முழு தப்பு என் மேலேங்கிற மாதிரி நீங்களும் என் மேலேயே தப்பு போடுறீங்களா மேம். பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி எப்படி வாய் பேசுகிறான்னு. அப்படியே பங்க்ஷன் பாப்பு அப்படிங்க, நானா, உனக்கு தெரியாது, இங்கே பாருங்கள் நான் மட்டும் தப்பு பண்ணல, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அதுவும் அந்த பொறுக்கி இருக்கானே ராஸ்கல், அந்த நாய் தான் என் ஃப்ரெண்டு ஸ்வீட்டிக்கிட்ட வந்து லவ் பண்ணு இல்லைன்னா ஆசிட் ஊற்றிடுவாரு மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ நானும் அதை பிடிங்கி அவன் மேலேயே ஊற்றினேன். எனக்கு என்ன தெரியும் அது கெமிக்கல்னு. ஐ திங்க் நான் என்ன நினச்சேன்னா இந்த காக்கா படத்தில் வர மாதிரி சும்மா தண்ணியை வச்சு மிரட்டுறான் போல் அப்படின்னு அதை பிடுங்கி விளையாட்டாக ஊற்றுனேன். கடைசியில் பார்த்தா அவன் ஆசிட்டை வச்சு தான் மிரட்டியிருக்கான். அப்போ முதல் தப்பு யார் மேலே? ஓ, ஸோ அது ஆசிட்னு தெரியாதனால ஊற்றுனேன். அப்போ தெரிஞ்சுதான் ஊற்றிருக்க மாட்டேன் அப்படியா அப்படின்னு பிரின்ஸிபல் கேட்கவும் சாராவோ அசால்ட்டா, அப்படி ஒன்றும் சொல்லலையே, அப்பயும் ஊற்றிருப்பேன். எதை? ஆமாம், அது ஆசிட்னு தெரியாதனால நெஞ்சில் ஊற்றுனேன், தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு அவள் இதை சொல்ல வர. பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு பிரின்ஸிபல் ஆரம்பிக்க, அட பொறுங்க மேடம் ரொம்ப பொங்காதீங்க, கொஞ்சம் கீழே தள்ளி வயிற்றில் ஊற்றிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு சாரா கீழே கொஞ்சம் லைட்டாக சிரிக்கா. பேங்க் எனக்கும் லைட்டாக சிரிப்பே வந்துடுது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாய் பேசுகிறா அப்படின்ட்டு இருக்கா அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸையோ என்ன சார் நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன மேடம் பண்ண சொல்கிறீங்க, என் சிஸ்டர் பண்ணது 100% ரைட், அவன் ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணவனை விட்டுட்டு இவளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அப்படி பேசுகிறது தான் தப்பு. நான் என்ன கேட்டால் ஆக்சுவலி நீங்கள் கண்டிக்கணும்னா அந்த பையனை தான் கண்டிச்சிருக்கணும். ஆசிட்டை கொண்டு வச்சு சும்மா ஒரு பொண்ணை லவ் பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணி மேலே ஊற்ற பார்த்துருக்கான். அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க? உங்ககிட்ட வந்து அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா எப்படி அவன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி அது அவன் மூஞ்சில் ஊற்றுனது என்ன கேட்டால் நல்லதுதான். வன்முறை குற்றம் தப்பு தான், இல்லை நான் சொல்லவில்லை. அதே சமயம் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு பெண் பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை. ஸோ என் தங்கச்சி பண்ணது தப்பே இல்லை. அப்புறம் எதுக்கு அவள் மன்னிப்பு கேட்கணும்? அவள் மன்னிப்பலாட்டே கேட்க மாட்டான். உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணிக்கோங்க. எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனோ அப்படியே ஸ்டைலாக நடக்கா. பின்னாடி தாராவோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்ட்டு அப்படியே நானா தான் அப்படின்ட்டு பின்னாடி நடக்கிறா. இதை அப்படியே பார்த்துட்டு இருந்த பிரின்ஸியோ எப்போ நடக்கிறதானே அப்படின்ட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அப்போ இதெல்லாம் நினச்சி அப்படியே பங்க்ஷன் சாரா கையை பிடிக்க. சாராவோ ப்ரோ அதான் சொல்லிட்டேனே, சும்மா ஏன் இருந்தாலும் அதே சமயம் நீயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தைரியம் தப்பு இல்லை, அசட்டு தைரியம் ரொம்ப தப்பு.
அதனால் ஜாக்கிரதையாக இரு. எனக்கு ஒன்றும் நினச்சி தான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானா நீ பயப்படுற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் நடக்காது நான் என்னை நல்லா பார்த்துக்குவேன். பார்க்குற லட்சத்தை தான் நான் பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவள் காலேஜுக்கும் அவன் வேலைக்கும். ஸோ சாரை வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுமே அவனுக்கும் சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்து சாப்பாடையும் தட்டில் போட்டு உங்களுக்கு ஊட்டிக்கிட்டே அவனும் சாப்பிட்றான். நீங்கள் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி அதையும் இதையும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக ரெடி ஆகுறீங்க. அவனும் அப்போ அடிக்கிட்டு இருக்க அவனுக்கு நீங்கள் சாப்பிட்டு போதும் நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கடைன்னு வெளியே விட, பாப்பு பார்த்துப்போ லஞ்சை ஒழுங்காக சாப்பிடு அப்புறம் அப்படின்னு அவன் இழுக்க, புரியுது சண்டையில் யார்ட்டையும் வளர்க்க மாட்டேன், எந்த சண்டைக்கு போக மாட்டேன், பட் சண்டை வந்தா என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இவளை அப்படின்ட்டு அவனும் சரின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் அவன் தான் க்ளீன் பண்ணி, ஆக்சுவலி சொல்லப்போனால் இங்கே ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி அண்ணன்னா இந்த பங்க்ஷன் ஒரு மாதிரி அண்ணன், இவன் அண்ணன்லேயே வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, இவனுக்கு பாசமலர்னு அவார்டே கொடுக்கலாம். அப்படி எல்லா வேலையும் அவனே செஞ்சு தங்கச்சி அப்படி பார்த்துக்கிற ஒரு சூப்பர் ஸ்வீட் பிரதர் இவன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு கதவை திறந்தா அங்கே 2 பேர், ஆஹா என்னது அவசரமாக இப்போ கிளம்புனாலே ஒரு வேளை இந்த பஞ்சாயத்து எழுத்து வச்சுட்டு தான் கிளம்பியிருக்காளோ அப்படின்ட்டு, என்ன பண்ண என் தங்கச்சி அப்படின்ட்டு பங்க்ஷனும் ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்க கிட்டே கேட்க, அவங்களும் இது உன் தங்கச்சி பிரச்சனை இல்லை அப்பாடா அப்படின்ட்டு இருக்கவனுக்கு, அப்புறம் ஏன் என் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கீங்க, பின்ன உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணால் உங்கள்கிட்ட நிற்காம அப்போ அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறோம். அங்கே அவங்க வளர்க்குற ஷேடோ அவனோட டாக். ஸோ அது க்யூட்டாக அப்படியே அவனை பார்த்துட்டு கண்ணடிக்க, பைபிளை ஏதோ பண்ணிவிட்டு இங்கே வந்து க்யூட் ரியாக்ஷன் வேறு கொடுக்குறியா, யார் என்ன பண்ணா அப்படின்னு பங்க்ஷன் மறுபடியும் திருப்பி பார்க்க, அதான் ஒருத்தன் அதை வளர்க்குறீங்களா அந்த தடிமாடு பண்ண வேலை தான் நீயும் மாடா அப்படின்னு பங்க்ஷன் அப்படியே திரும்பி பார்க்க, இங்கே ஷேடோவோ அப்படியே வந்து குடுன்னு அவன் முன்னாடி வந்து நின்று வாலாடிட்டு இருக்கு. ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கு வாக்கியா தகராறு, இதில் இந்த தகராறு வேறையா, என்னடா பண்ணி தொலைச்சா, என்னம்மா பண்ணா அப்படின்னு கேட்க, நேற்று எங்கள் நாய் ரோசியை இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை சொல்ல வர, எதை கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற ரீதியில் பங்க்ஷன் திரும்பி ஷேடோவை பார்க்க, ஷேடோவோ அது வாலிப வயசுங்கிற மாதிரி ஒரு லுக் விடுது, அதுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கோம், நீ ஒரு லேபர் டாக், அது ஒரு செம்மன் செப்பல், எப்படிடா செட் ஆகும், ஜாதி சண்டை இழுத்து விட்டுறடா நமக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்படி சிங்கிளாகவே இருப்போம் ஓகேவா, நீ என்ன சொல்லியிருக்கேன்ட்ட, நம்ம 2 பேரும் கடைசி வரை சிங்கிளாக இருக்கோன்னு சொல்லியிருக்கேன்னா அதுக்கு நீ ஓகேன்னு சொல்லிட்ட, ப்ராமிஸ்லாம் பண்ணலை, அத்தனையும் நடிப்பா கோபால், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷேடோவை பார்க்க, ஷேடோவோ மனசுக்குள்ளே, நான் எப்படா சத்தியம் பண்ணேன், நீ சிங்கிளாக தான் செத்துப்போ, அது ஓ விதி, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், என்கிட்ட ஹேண்ட் ஷேக் கேட்குறேன்னு கை கொடுத்தேன், அது ஒரு உத்தமாடா, அதை வச்சுட்டு சத்தியம் பண்ணேன் சக்கரை பொங்கல் பண்ணேன்ட்டு, அந்த அம்மா தான் உருட்டுதானா, நீ அதுக்கு மேலே உருட்டுறியடா, அவன் நாய் தானான்னு பார்க்க தாண்டா கிட்ட போனேன், மற்றபடி ஒன்றுமே நான் பட்டலடாங்கிற மாதிரி அதை அவனை ஒரு லுக் விட, சரி ஏம்மா அது தெரியாமல் ஏதோ பண்ணிச்சே, இனிமேல் விட மாட்டோம், நான் பார்த்து வச்சுக்கிறேன், மச்சான் உன் பிளேட்டில் இருக்கிற சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணு, தேவையில்லாத வம்பு எடுத்துகிட்டு வந்து வைக்காத, புரிஞ்சதா அப்படின்னு பங்க்ஷன் பேசிக்கிட்டே அவன் ரெடி ஆகிட்டு அவன் ஷூ எடுக்க, ஷேடோ அப்படியே பம்புது, நீ ஏன் பம்புற, பாரு சொன்னால் புரியுதா, அந்த ரோசி ரூபின்ட்டு யார் பின்னாடி போகாத, அதுங்கெல்லாம் சரியில்லை, அதுங்கெல்லாம் பக்கத்து வீட்டு ராக்கி கூட ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்குதுங்க, ஸோ அந்த மாதிரி லேடிஸ்லாம் உனக்கு வேணாம் புரியுதா அப்படின்னு பேசிட்டு அப்படியே ஷூவாக பார்க்குறான், அந்த ஷூவில் பாதியை காணோம், பாவி மவனே இப்போ தாண்டா தெரியுது நீ ஏன் இப்படி பம்புனு, ஷேடோ அப்படின்னு அவன் கத்தலை, இது போய் அப்படியே ஷோஃபா கடியில் ஒளிஞ்சிருது, பயபுள்ள பார்த்து வச்ச வேலை அப்படி. இங்கே லீவ் வந்துட்டு ஒரு பார்ட்டியில் இருக்கான், அவன் பையஸோட தான் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கான், அது ஒரு பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே பேசிவிட்டு எல்லோரும் அது ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, ஸோ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே சாரோட கண்ணு சொல்லலை விட்டு எங்கே தேடுவான், அவனோட லூனாவை தான் வேணா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். லூனாவும் அதே மாதிரி தான் அங்கே உள்ள பையஸோட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அவங்களோட கையும் சில பகுதிகள் அவளை தேவையில்லாத இடத்தெல்லாம் பேட் டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதையும் லீ பார்க்குறான். பட் அவனுக்கு பெருசாக ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ லவ்வெல்லாம் கிடையாது, ஏதோ கூட இருக்கா லிவிங்கில் இருக்கும் அவ்வளோதான், அவனுக்கே அந்த மாதிரி உணர்வுலாம் வந்ததில்லை, ஜஸ்ட்டு அவளை பார்க்குறான், அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, கேர்ள்ஸ்னாலே அவ்வளோதான், அவங்களுக்கு தேவையானது வேணும்னா யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் தான் லீ இருக்கா. ஸோ லூனா மாதிரி ஆளுங்க அவனை சுற்றி இருக்கும்போது அவனோட மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும், அதனால அவன் அதை கேஷுவலாக தான் பார்க்குறான். அப்போது அவனோட ஃபோன் ரிங் ஆகுது, அப்படி பார்க்குறான், அங்கிள் அப்படின்ட்டு, ஹலோ அங்கிள் சொல்லுங்கள் அப்படின்றதும் அவர் கொஞ்சம் பார்த்துட்டோமா, லீ ஹாஸ்பிட்டல் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கிள் அங்கிள்குள்ள என்னாச்சு, ஆர் யூ ஆல் ரைட்,
எதுவும் உடம்புக்கு முடியலையா இல்லை எதுவும் வேறு எதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் பதறான். அவருக்கோ அவன் பதட்டம் புரிய நமக்கு தான் ஏதோ ஒன்று பையன் ரொம்ப பயந்துட்டான் அப்படின்னு இல்லை 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 லீ எனக்கு ஒன்றும் இல்லை. ஓ மை காட் ஓகே அங்கிள் அப்போ யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். அது தான் நான் அன்றைக்கி உனக்கிட்ட உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னேனே. அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆக்சுவலாக அவன் அதையே மறந்துட்டான். ஸோ அவன் யோசிக்க அதான்ப்பா ஹீரா அவளுக்கு தான் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க அப்படின்ட்டு இருக்க அவனுக்கு ஒரே சலிப்பா. அப்படியே அவர் பதட்டமாக கத்த இவனா காதலை விட்டு நவுத்தி ஃபோனை அப்படி வச்சுட்டு காதை அப்படின்னு குறைஞ்சிட்டு என்ன அங்கிள் யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பொறுமையாக கேட்குறான். இப்போது அதான் சொன்னேனேப்பா ஹீராக்குப்பா. ஓகே ஓகே அங்கிள் இப்போ நான் ரொம்ப பிஸி, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன், அதனால் என்னால் வர முடியாது. உங்களுக்கு என்னமோ இதை இருந்தால் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் நீங்கள் இருக்கீங்களே அவளை பார்த்துக்குவீங்களே, ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு நாளைக்குமே கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்குது, அதனால் எனக்கு எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து அவளை பார்க்குறேன். நீங்களே பார்த்து அவளை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க அங்கிள். நோ ஒரிஸ், எதை நினச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அமௌண்ட்டை போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவருக்கோ அப்படி பணத்துக்காடாக ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவனும் எப்பா சொல்ல கமிட்டட்ஸே வேணான்னு இதுக்கு தான் நிம்மதியாக இருந்தேன், இவர் வேறு கமிட்மெண்ட்ஸை கொடுத்து சாவடிக்கிறாருங்கிற மாதிரி ஃபோன் கால். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசாமல் டக்குன்னு கட் பண்ணிடுறான். இங்கே அவன் வச்ச ஃபோனையோ உத்து பார்த்துட்டு இருக்க அவருக்கோ மனசெல்லாம் வலிக்குது. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. என்னது ஒரு மூணாவது மனுஷன் மேலே உள்ள அக்கறை கூட இவனுக்கு இல்லையே, இவளை மூணாவது மனுஷனாக கூட அவன் ட்ரீட் பண்ணலையே, கல்யாணம் பண்ணி காலம் போகிறா அவனுக்குன்னு இவ தான் இருக்க போகிறான்னு தெரிஞ்சும் இப்படி பேசுகிறான். ஒரு அக்கறை இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, ஒரு படபடப்பு இல்லை. சரி இதெல்லாம் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசி அது கூட இல்லையா? என்ன மனுஷன் இவன்? ஷூ அவள் லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிட்டோமோ, நல்லது பண்ணுறோன்னு நினச்சி ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு அவருக்கு என்னென்னமோ தோண அப்படியே ஃபோனை வச்சுட்டு இப்போ அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்களோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணனால மருந்தோட வீரியத்துக்கு அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. தூங்குற உங்களை அப்படியே தலையை கை வச்சு தடவி பக்கத்தில் பார்க்குறாரு. அவருக்கு பார்க்க ஏதோ குழந்தைய பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அவர் மனசாட்சியே அவர்கிட்ட உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இந்த மாதிரி ஒருத்தனை கட்டி வைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் மனசாட்சியே வந்துட்டு டக்குன்னு இல்லை கட்டி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற பதிலும் கொடுக்குது. அவருக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன நம்மளே இப்படி நினைக்கிறோம், அப்போது நம்ம பண்ணுறது தப்பா? நம்ம வளர்த்த பையன் லீ அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கோமோ அப்படின்லாம் அவருக்கு தோணுது. அப்படியே நினச்சிட்ருக்கா. அப்போ அவர் அப்படி மேலே கை வச்சு சும்மா தலையை தடவிருப்பார்ல, ஒரு அப்பாவாக அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்போ நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. மெதுவாக நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கறத பார்த்துட்டு அவர் நீங்கள் எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு உடனே அவர் அப்படியே பில்லோவை எடுத்து முதுகு பக்கம் வச்சு உங்களுக்கு உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே எழுந்து உட்காருங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள். ஸோ அப்படியே அவரை பார்க்குறீங்க. இப்போ எப்படிமா இருக்குது, சாப்பிட்றியா, ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படிலாம் அவர் கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வருது. ஏம்மா என்னாச்சு, வலிக்குதாடா எங்கேயும் அப்படின்னு அவர் அக்கறையோட தடவி அப்படியே உங்களை பார்க்கறத பார்த்து உங்களுக்கு அழுகையாக தாங்கலை. இல்லை இது வரைக்கும் இப்படி கேட்கக்கூட ஆள் இல்லாத ஆள்னா என்னால் தாங்க முடியல. எனக்கும் என்னையும் கேட்க ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு சந்தோஷம் தப்பா அப்படிங்கிறீங்க. அவருக்கு அந்த டியர்ஸ் வருது. அப்படி கண்ணை தொடச்சிட்டு சரிடா ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ட்டு. சரிம்மா இப்போ சொல்லி எதுவும் சாப்பிட்றியா? இல்லைப்பா இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்புறம் எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை அப்படிங்கிறாரு. எதுப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அது இங்கே பாருமா, உனக்கு தேவை ஒரு பாதுகாப்பான இடம், அதனால் இந்த மேரேஜ் இதெல்லாம் வேணாம், இது ஏதோ சரியாக வரும்னு எனக்கு படலை, அதை அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். ஒன்று நான் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன், நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுறேன், நீ அங்கே பத்திரமா இருக்கலாம். இந்த கல்யாணம் கன்றாவி இது எதுவும் வேணாம் அப்படிங்கிறாரு. அவருக்கே மனசாட்சி ஒத்துக்கலை, இந்த கல்யாணத்தை பண்ணி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அவர் இப்படி ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு இங்கே தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா இது வேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு தான் தெரியுமே, மாமாங்கிற பேரில் ஒரு அரக்கை இருக்கான். அரக்கை மட்டும் இல்லை, அவன் சரியான மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டினா கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்தால் தான், புருஷன்னு ஒருத்தர் இருந்தால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அட்லீஸ்ட் அவன் உங்களை ஏற்றுக்கலாட்டியும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்காக முடியும். புருஷன் வீடு அப்படின்னு இருக்கும்போது அவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. இதே ஹாஸ்டல்னால் கண்டிப்பாக தன்னோட மாமான்னு சொல்லி வந்து உங்களை கூட்டிகிட்டு போக முடியும், உங்களை இம்சை பண்ண முடியும். அதெல்லாம் உங்களுக்கு புரியுது. அதனால் இல்லை கல்யாணம் மட்டும்தான் இதுக்கு சரியான வழி
அவன்கிட்ட தப்பிக்காது மட்டும்தான் ஒரே வழி. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்பா ஏன் இப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்கள் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேணாம், அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறீங்க. அவருக்கே புரியல. என்னம்மா சொல்கிற அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாப்பா, இந்த கல்யாணம் நிறுத்த வேணாம் அப்படின்னு அப்படியே கண்ணை தொடச்சிட்டு சிரிக்க முயற்சி பண்ணி சிரிக்கிறீங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் என்னை நல்லா பார்த்துக்குவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போது எங்களுக்கு ஒருத்தர் தெரியாதனால அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒரு வேலை ஏதாவது சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற பயம். ஸோ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் நிறுத்த வேணாம், எடுத்த முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டுமே, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும். ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி நம்பிக்கை வைங்க, இந்த கல்யாணம் நடக்கணும், எந்த ஏற்பாட்டையும் நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உரிமையோடு பேச அவர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஒரு வேளை இவளுக்கு லியை ரொம்ப பிடிச்சிருக்கோ, அவனை பிடிச்சி போனனால தான் இப்படி பேசுகிறாளோ, யார் கண்டா, யார் மனசில் யார் இருக்கான்னு. ஒரு வேளை லிக்கும் இவளை பிடிக்கலாம், நாளடைவில் மனசு மாறலாம். இந்த பொண்ணோட நல்ல குணம் புரிஞ்சுக்கிட்டு அவன் திறந்தவன் வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கக்கூடாது? அப்படியே அதை தப்பாக போனால் மறுபடியும் நம்ம இவளை பார்த்துக்க மாட்டோமா என்ன அப்படின்லாம் அவர் மூளை யோசிக்க. அதுவும் இல்லாமல் இதில் நீங்களே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண முடியும்? நீ 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 வந்து திடமாக தானே இருக்க, இது உன்னோட சம்மதம் முழுக்க இதில் நீ ஓகேவா, கன்ஃபார்மாக ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் திரும்ப திரும்ப கேட்க, ஐயோ இத்தனை வாட்டிப்பா சொல்கிறது, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், நீங்கள் எந்த ஏற்பாடையும் நிறுத்த வேணாம், இது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் திட்டவட்டமாக சொல்ல, அதுக்கு மேலே அவரால் மறுப்பு சொல்ல முடியல. அவருக்கும் ஹாப்பி தான். சரி, எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேம்மா, சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, உனக்கு நான் சாப்பாடெலாம் வாங்கி வச்சுருக்கேன், பார் இதை சாப்பிடு, அப்புறம் எதாவது வேணும்னா கேளு, அப்பா வெளியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வெளியே போக, நீங்களாம் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே உங்களுக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு மாதிரி டயர்டாகலாம் படுத்துக்கிறீங்க. அப்படியே படுத்து தூங்கியும் ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே சாராவோ அப்படியே பெட்ரோல் ட்ரை ஆகி வண்டி நின்றுது. ச்சே அப்படின்னு எடுத்து பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, எப்போவுமே பங்க்ஷன் இவள் இந்த மாதிரி தான் பெட்ரோல் கூட போட மாட்டாள், அதனால் எப்போவுமே அவன் தான் பெட்ரோல்லாம் வாங்கி வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி அவளோட பைக்கு சீட் கீழே வந்துட்டு வச்சுருக்குறான். அதை பாட்டிலில் எடுத்து பார்க்குறா. அப்பாடா நல்ல வேலை, நானாக நமக்காக பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்ட்டு அதை எடுத்து ஊற்றிட்டு சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் நிமுறை கரெக்டாக அப்போ கையை பிடிச்சி யாராளுக்கு எவன்டா அவன் என் கையை தைரியமாக பிடிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி அவள் திரும்ப அடுத்த நிமிஷம் கன்னத்தில் இடி மாதிரி ஒரு அரை பொலிர்னு அவளுக்கு சப்த நாடி அடக்கி போய் அப்படியே கண்ணத்தில் கவிச்சிட்டு நிற்கிறவனை பேன்னு பார்த்துட்ருக்கா. எய்த்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.